Good morning, everyone. Welcome to NSKC Academy ஆன்லைன் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்கொயர் ரூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்க்க போகிறோம். லாங் டிவிஷன் மெத்தட். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் சம்மு. கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அந்த சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் பை லாங் டிவிஷன் மெத்தட். சம் வந்து 418609. இந்த நம்பருக்கு வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் வந்து ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1லேருந்து 10 வரைக்கும் ஸ்கொயர் ரூட்ஸை ரைட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதி வச்சுக்கணும். நம்ம நார்மலாக டிவிஷன் ரைட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே தான் சால்வ் பண்ண போகிறோம். 418609. இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து 2 டிஜிட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு 41 வந்து எந்த ஸ்கொயர் நம்பருக்கு பிட்வீனில் இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 36க்கும் 49க்கும் பிட்வீனில் தான் 41 இருக்குது. நம்ம 7 வந்து எழுத முடியாது. ஏன்னா அது வந்து 41 விட அதிகமாக போயிடும். 6 ரைட் பண்ணணும். அந்த 6 வந்து நம்ம கோசன்ட் பிளேஸ்லேயே ரைட் பண்ணணும். 6 6 ஆர் 36. 41லேருந்து 36 சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணோம்னா 5 கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ரைட் இறக்கும்போது 8 மட்டும் இறக்கக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே இப்போ 86 இறக்கணும். மேலே நம்ம கோசன்ட்ல ரைட் பண்ண நம்பரை 2 மல்டிபிள் பண்ணி இங்கே ரைட் பண்ணணும். 6 2 ஆர் 12. இப்போ என்ன பண்ணணும்னா 12 கூட எந்த நம்பர்லாம் மல்டிபிள் பண்ணால் 586 வருங்கிறத பார்க்கணும். 12 பக்கத்தில் ஒவ்வொரு நம்பராக ரைட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு 1 ரைட் பண்ணி பார்ப்போம். 1 ஸோ இந்த நம்பர் நம்ம ரைட் பண்ண முடியாது. இப்போ 12 பக்கத்தில் 2 அந்த நம்பரை மேலே ரைட் பண்ணணும், கீழே ரைட் பண்ணணும். 120 கூட 2 மல்டிபிள் பண்ணால் 244. இந்த நம்பர் நமக்கு கிடையாது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் நம்பர் ரைட் பண்ணும். 3 ரைட் பண்ணும். 123 கூட 3 ரைட் பண்ணால் 3 மல்டிபிள் பண்ணால் 369. ஸோ நம்ம இதை ரைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 4. 124 கூட 4 மல்டிபிள் பண்ணால் 496. ஸோ இந்த நம்பர் நம்ம ரைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 5 ரைட் பண்ணணும். 725 கிடைக்குது. அப்போனா 4 பண்ணும்போது 496, 5 பண்ணும்போது 725 வருது. அப்போ நம்ம 4 தான் ரைட் பண்ண முடியும். அந்த 4 வந்து நம்ம கோசனில் 6 பக்கத்துலேயே ரைட் பண்ணணும். 12 பக்கத்தில் இங்கே ரைட் பண்ணணும். எவ்வளோ வந்துச்சு நம்மளுக்கு? 496. 586 வந்து 496ஆல் சப்ராக்ட் பண்ணும்போது 6 கூட 6 பண்ணால் 0, 8 கூட நம்ம பண்ண முடியாது. ஸோ பாரா பண்ணணும். 8 இங்கே 4 ஆயிரும். 18லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணால் 9. இந்த நம்பர் 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 0வை 9 அறியணும். 64க்கு 64 2ஆல் மல்டிபிள் பண்ணி அகைன் நீங்கள் எழுதும்போது 128 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 128 கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 9009 கிடைக்கும்னு பார்க்கணும். நம்ம இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லாஸ்ட் எண்ட் ஆகிற நம்பர் 9ல் எண்ட் ஆகுது. 9ல் நம்மளுக்கு எந்த ஸ்கொயர் நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 3 நம்பர் இருக்கும், இல்லைன்னா 7 நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் நம்ம டேரெக்டாக மல்டிபிள் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு நம்பராக பண்ணால் டைம் ஆயிரும். ஃபஸ்ட்டு 3 ரைட் பண்ணுவோம். 3 3s are 9, 8 3s are 21, 2 3s are 6, 8. ஸோ நம்மளுக்கு இந்த நம்பர் வரல. அப்போ அடுத்து 7 ரைட் பண்ணி பார்ப்போம். 7 7 சார் ரைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு கொடுத்த நம்பரே வந்துடும். ஸோ இந்த 7 வந்து நம்ம கோசன் பிளேஸில் ரைட் பண்ணணும். ரைட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் 0 வந்துருச்சு. எக்ஸாக்டாக கடைசி நம்பரை போடும்போது நம்மளுக்கு 0 வந்துடும். அதான் அப்போ நான் பண்ண சம் வந்து கரெக்ட். அப்போ ஆன்சர் எடுத்து எழுதும்போது 418609 = 646. நீங்கள் செஞ்சது கரெக்டானு செக் பண்ணால் இந்த 646 இன்னொரு வாட்டி மல்டிபிள் பண்ணிங்கன்னா நம்மளோட கொஸ்டினில் கொடுத்த நம்பர் வந்துடும். இதுதான் ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் பை லாங் டிவிஷன் மெத்தட். இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள ஸ்கொயர்ஸ் ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் சம்மை சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எங்ககிட்ட வந்து ஸ்கில் கோர்சஸ், கம்ப்யூட்டர் கோர்சஸ், ஆன்லைன் டியூஷன் எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். உங்களுக்கு எதாவது சேர விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.